இவனுங்கனால தமிழ்நாட்டோட பேரையே இந்தியா லெவல்ல அசிங்கப்படுத்திட்டானுங்க. சென்னையிலேருந்து போயிட்டு இருந்த ட்ரெயின்ல ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த 17 வயசு தருதலைங்கெல்லாம் ஃபுல்லா போதையில அந்த சுராஜுங்கிற பையனை வச்சு சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி ரீல்ஸ் எடுத்திருக்கானு. அந்த இடத்துல நார்த் இந்தியன் சொல்லி உனக்கு கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டானு. இந்த இடத்துல உனக்கு யாரா இருந்தாலுமே உனக்கு இப்படித்தான் பண்ணிருப்பானுங்க. இந்த நியூஸ நார்த்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க ஹிந்தியில. எந்த அளவுக்கு அவன் கேவலமாக தமிழ்நாட்டை தப்பாவும் பேசியிருப்பானுங்க. இப்பதான் பங்களாதேஷ்ல ஹிந்துஸ்னா இந்தியான்னு சொல்லி கேவலமா பேசி அவனுங்க அங்க ஒரு சம்பவம் பண்ணானுங்க. இப்ப அடுத்து இந்தியாக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு கேவலமா பண்ணி தமிழ்நாட்டையே தற்குறி மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. இவனுங்க இன்னைக்கு ஆரம்பிக்கல, இவனுங்களை என்னைக்கு ஆரம்பிச்சுட்டானுங்க. இதே மாதிரி நிறைய பேரு தெரியாம இருக்கானுங்க வெளியே. பட் இவனுக்கு இன்னைக்கு தெரிஞ்சுட்டானுங்க. இதே மாதிரி தெரியாம நிறைய பேர் இருக்கானுங்க. அந்த மாதிரி பண்ண தவிர்த்துக்கோங்க. அது நல்லது, உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கு முக்கியமா நல்லது. கடவுள் புண்ணியத்துல அந்த பையன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஒருவேளை அப்படி ஆயிருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து தமிழ்நாட்டை பேரை கெடுத்திருப்பானுங்க. எப்படா தமிழ்நாட்டு அழியுன்னு சொல்லி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு தமிழ்நாடு என்னைக்குமே ஒரு பேர்ல இருக்கு, அந்த பேரை யாரும் கெடுத்துற வேண்டாம். குறிப்பா இந்த காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ரீல்ஸ்க்காக இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ காவல்துறை சட்டப்படி இதுக்கு சரியான முறையில் தீர்வு கொடுத்து தண்டனை வழங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். ஸோ குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரணும்.